9 மாதங்களும் தேவன் நம்மை கிருபையை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே அவருடைய பிரசன்னத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்துக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை வைப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் நோவாவின் வாழ்க்கையை நமக்கு படம் எடுத்து காண்பிக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் நோவாவுடைய குடும்பத்தை குறித்து தேவன் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு வரக்கூடிய காரியம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆரம்ப வசனம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் அந்த நோவாவின் வாழ்க்கையில் இருந்து சில காரியங்களை நான் இன்றைய காலை ஆராதனையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என்னை நடத்தினார். நோவா என்றால் ரெஸ்ட், இளைப்பாறுதல் என்று அர்த்தம், அல்லது ஆறுதல்னு சொல்லலாம், கம்ஃபர்ட்னு சொல்லலாம். இந்த நோவா உண்மையிலே கர்த்தருடைய மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்த மனுஷன். ஏனென்று சொன்னால், நோவாவுடைய வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்றதுக்கு பதிலாக, அவனுடைய முற்பிதாக்களை பற்றி சொல்றதுக்கு பதிலாக அந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாயிருந்தான், நோவா நீதிமானாயிருந்தான், நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டு. வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்கணும்னா அவங்க அப்பா பேரை போட்டிருக்கணும், இல்லை நோவா அவருடைய சந்ததியை பற்றி போட்டிருக்கணும். அதை பற்றி பேசுறதுக்கு முன்னால் நோவாவை குறித்து ஆரம்பிக்கும் பொழுது, அவன் வம்சத்தை ஆரம்பிக்கும் போது, அவன் வரலாறு ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நோவாவை பற்றி முதல்ல என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னு கேட்பீங்கன்னா, நோவாவை பற்றி கர்த்தருடைய பார்வை அவன் இன்னாருடைய பிள்ளை என்பதோ அவன் இன்னாரை பெற்றான் என்பதை விட கர்த்தருடைய பாட்டில் ரொம்ப ஆப்டா கர்த்தருக்கு பட்ட ஒரு காரியம் என்னன்னு கேட்பீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்த எல்லாரை பார்க்கலாம், எல்லாருக்கு மத்தியிலே அவன் உத்தமனாக நீதிமானாக இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று நாம் வாசித்த அந்த 8ஆம் வசனம் சொல்றது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நோவாவின் வாழ்க்கை ஒரு நல்ல மாதிரி. ஒரு உத்தமமான, தேவனுக்கு பயந்த, ஒரு நீதிமானின் வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நோவாவின் வாழ்க்கை ஒரு நல்ல மாதிரியான, நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான, நமக்கு திருஷ்டாந்தமாக உதாரணமாக வைத்திருக்கும் சில பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நோவாவின் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு காலையில் அந்த நோவாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பகுதிகளை தான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிருபை என்றால் நம்ம டக்குன்னு சொல்லுவோம், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும் கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய கிஃப்ட் தான். ஒருத்தன் அதுக்கு ஒர்த் இல்லையா அப்படின்னா அவன் இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு கிருபை வைக்கிறார், இரக்கத்தை வைக்கிறார். அவன் மேல கர்த்தருக்கு ஒரு அன்பு, ஒரு தயவை வைக்கிறார்.
அவனை எப்படியாவது தேர்த்து விடணும்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். அப்படி நம்ம எல்லாரும் அப்படியே பயங்கரமாக இருந்தனால அல்ல, நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் கிருபை வச்சதுனால இன்னைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்ம மேலே கிருபை வைத்தார். இந்த நோவாவுடைய காலத்தை நீங்கள் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கள் என்றால், தேவனிடத்தில் கிருபை பெற்ற நோவா, அவனுடைய காலத்தில் வேத புஸ்தகம் அவனுக்கு இல்லை. நோவாவுடைய காலத்தில் வேத புஸ்தகம் இல்லை. நோவாவுடைய காலத்தை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாய பிரமாணம் இல்லை. நியாய பிரமாணம் மோசையுடைய காலத்தில் தான் கொடுக்கப்படுது. நோவாவுடைய காலத்தில் வேத புஸ்தகம் நோவாவிற்கு இல்லை, நியாய பிரமாணம் நோவாவுக்கு இல்லை. There is no pastor. நோவாவிற்கு ஒரு போதகர் இல்லை. There is no pastor to Noah. நோவாவிற்கு ஒரு போதகர் இல்லை. நோவாவிற்கு கட்டளை இல்லை. தேவன் எதை வைத்திருந்தார்? அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு தேவன் மனசாட்சியையே வேதமாக அவர்களுக்கு கொடுத்திருந்தார். மனசாட்சியை தேவன் அவர்களுக்கு வேதமாக கொடுத்திருந்தார். மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் நோவா. வேதம் அவனுக்கு இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்காது. ஏனென்றால் வேதம் அன்றைக்கு இல்லை. நியாய பிரமாணம் அல்லது பிரமாணம் இல்லை. போதிக்கும் ஒரு போதகன் இல்லை. ஆனால் மனசாட்சியை தேவன் ஒரு போதகனாக, மனசாட்சியை ஒரு பிரமாணமாக, மனதின் சாட்சியை தேவன் அவனுக்குள் கொடுத்திருக்கும் ஒரு வேதமாக வைத்திருந்த நாட்களில் அநேகர் தங்கள் மனசாட்சியை குத்தி கொண்டு அல்லது மனசாட்சிக்கு விரோதமாக செய்து, இந்த மனசாட்சியை மழுங்கி போகும்படி செய்து, பாவத்தின் மேல் பாவத்தை செய்து. ஏன்னா கண்டிகை யாரும் இல்லை, பிரமாணம் ஒன்றும் இல்லை, கட்டளை ஒன்றும் இல்லை, எப்படியும் வாழலாம். அப்போ கொஞ்ச நாள் மனசு தான் இஷ்டம் போல செய்யும். அந்த ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த மனசாட்சியை குற்றப்படுத்திட்டா அவ்வளோதான். அது அப்படியே பழகி போய் மழுகி போய், அதான் பைபிள் சொல்ல மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர் இருக்கு. மனசாட்சி அப்படியே போயிடுச்சுன்னா இஷ்டம் போல வாழுவாங்க. அநேக மக்கள் தங்கள் இஷ்டம் போல அப்படி வாழ்ந்தார்கள். தேவனுக்கே ரொம்ப பயங்கரமா வருத்தம் வந்துருச்சு. மனுஷனை உண்டாக்குனதே என் மனசு கஷ்டன்றார். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் நொந்துகிறார். ஒருத்தருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்லை. சொல்ல முடியாத பாவங்களுக்குள்ள ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி முழு உலகத்தையும் பார்க்கும் பொழுது ஏராளமான மக்கள், எல்லா மக்களும் அப்படி பாவத்தில் உழண்டு கொண்டு ஏதோ மனசுல தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்குள்ள மட்டும் அவன் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, ஆனா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அந்த வார்த்தை பார்த்தீங்களா, அவன் காலத்தில் இருந்தவன்லாம் யாருன்னு கேட்பீங்கன்னா, எல்லாரும் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு எல்லாரும் பாவம் செஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ள மனசுல ஓரத்தில் ஒரு சின்ன பக்தி இருக்கு. என்னன்னா கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை கர்த்தர் பார்த்துட்டார். தன் காலத்தில் வாழ்ந்த யாருக்குள்ளும் இல்லாத ஒரு உணர்வு இவங்ககிட்ட இருக்கு. அவனுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை, ஆனால் எல்லாரும் இஷ்டம் போல வாழ்றாங்க. அது கண்களால் தெரியுது. இது எல்லாம் பார்த்தா கூட அவன் மனசாட்சி மாத்திரம் கொஞ்சம் கூர்மையாக இருந்து அவன் எப்படியாவது நீதியாக வாழணும், உத்தமமாக வாழணும், கர்த்தரோடு வாழணும் அப்படின்னு அவன் இதயத்துக்குள்ள ஓரத்தில் ஒரு ஆசை இருக்கிறத கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய நிலை அளவுக்கு நோவா இல்லை, கர்த்தருடைய அளவிற்கு நோவா இல்லை. ஆனால் நோவாவுடைய இருதயம் தன் காலத்தில் இருந்த எல்லாரோடையும் மிங்கிலும் ஆகலை. இந்த ரெண்டு கடையில் தான் போராடிட்டு இருக்கு. இந்த ரெண்டு கடையில் தான் நிற்கிறார். தான் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அவன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான். அவனுக்கு இதயத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது, ஏதாவது கர்த்தருக்காக செய்யணும் ஒரு ஆசை இருக்குது, கர்த்தருக்காக வாழணும் என்ன இருக்குது, கர்த்தரோடு நடக்கணும்னு என்ன இருக்குது. அந்த எண்ணத்தை பார்த்தாரு. கர்த்தர் அளவுக்கு அவன் இல்லைனாலும், கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லைனாலும், அவனுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைனாலும், அவன் இருதயத்தை பார்த்து, எல்லார காட்டிலும் அவன் வித்தியாசமாக இருக்கான், அவன் இருதயத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்க உண்மையுள்ளவராக இருந்தார்.
நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய கர்த்தருடைய எதிர்பார்ப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவருடைய அளவுக்கு, அவர் தேவன், அவருடைய அளவுக்கு நம்ம இல்லைனாலும் உங்கள் உள்ளத்துக்குள்ள ஓரத்தில் கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சையும் அவருக்காக வாழணும்னு ஒரு ஆசை இருந்தால், அந்த அளவுக்கு தகுதி இல்லைனாலும் உங்களை தகுதிப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கும்படிக்கு அவருடைய கிருபையை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் நோவாவின் வாழ்க்கையில் முதலாவது தொட்ட காரியம் அதுதான். கர்த்தர் அளவுக்கு இல்லை, கர்த்தர் எதிர்பார்ப்பு அளவுக்கு இல்லை. பைபிள் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. தன் காலத்தில் வாழ்ந்தான். அவன் காலத்தில் ஒருத்தனும் உருப்படி இல்லை. ஆனால் அத்தனை பேருக்குள்ள அவன் இதயத்துக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு, உமக்காக ஆண்டவருக்காக வாழணும், கொஞ்சம் உண்மையாக இருக்கணும், கர்த்தரோடு நடக்கணும். அந்த வாஞ்சையை கர்த்தர் பார்த்து அந்த குடும்பத்தின் மேலேயே ஒரு கிருபை வச்சார். இன்றைக்கு காலையில் உங்கள் மனசில் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது? உங்களை சுற்றி உங்கள் ஆஃபீஸில் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பைபிள் ஸ்காலராக இல்லாமல் இருக்கலாம், வேதத்தின்படி பயங்கரமான ஆளாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட ரொம்ப உச்ச நிலையில் இருக்குதுன்னு சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வார்த்தைங்க, அப்படி இல்லைன்றதுக்காக அந்த ஆஃபீஸ் நடக்கிற அதே ப்ராப்ளத்தோடு, அதே பாவத்தோடு, அதே தவறான சூழ்நிலையோடு மிங்கில் ஆயிடாதீங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ள உண்மையாக ஒரு ஏக்கம், கர்த்தாவே இங்கேயும் நான் உமக்காக எப்படியாவது வாழ்ந்துடணும்ப்பா, உம்மோடு வாழ்ந்துடணும்ப்பான்னு ஒரு ஆசை நமக்கு இருக்குன்னா, நம்ம மேலேயும் நம்முடைய குடும்பத்தின் மேலேயும் கர்த்தர் கிருபை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் பாவம் பெருகி இருக்கு, இன்றைக்கும் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. எங்க போனாலும் அப்படி இருக்கதா செய்யுது. ஏன்? இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு இருக்கிறான், இந்த உலகத்தை தன் வசப்படுத்துகிறான். உலகம் அதில் உண்டானவைகள் இருக்கு. அப்படின்னா பூமி இல்லை, உலகம். புரிஞ்சுக்கணும், பூமி வேற, உலகம் வேற. உலகம்னா இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது, கார்லேருந்து தியேட்டர்லேருந்து உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு என்ன நமக்கு, அதெல்லாம் உலகம். பூமின்றா நம்ம வாழும்படி தேவன் ஏற்படுத்தி வைத்த அவருடைய சிருஷ்டிப்பு. இந்த உலகம் இன்றைக்கு நம்மளை பிடிச்சி என்னென்னமோ பண்ண துடிச்சிக்கிட்டு இருக்கு. நான் நம்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அதே எதிர்பார்க்குறேன், என் வாழ்க்கைக்கு எதிர்பார்க்குறேன், உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்குறேன். அப்பா, எங்களை இழுக்கும் பல போராட்டங்கள் இருந்தாலும், எங்களை சிக்க வைக்க துடிக்கும் பிசாசின் சதி இருந்தாலும், நாங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி பல பாவத்தின் சோதனைகளுக்கு இருந்தாலும், ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சிப்போ அப்படின்னு, அதாவது அதை எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக சுப்பீரிட்டியாக நாங்கள் இல்லாமல் போனால் கூட அதில் நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அவங்களோட மிங்கிலாக இருக்கக்கூடாது ஆண்டவரே, உமக்காக எப்படியாவது வாழ்ந்தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாரே ஆனால், நிச்சயம் அந்த இருதயத்தோடு நாம் வாழுவோமே ஆனால், நமக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுத்து அந்த இடத்துலேருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை அவருக்கு சாட்சியாக நம்முடைய குடும்பத்தின் மேல் அவருடைய கிருபையை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அதோட போய் மிங்கில் ஆயிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது. நோவா லைஃபை பாருங்க. நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அவருடைய எதிர்பார்ப்பின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கிற ஒரு சின்ன ஆசை இருக்குன்னா அதை பார்த்து கிருபை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த கிருபை வந்துட்டா உங்களை அப்படியே தூக்கி தகுதிப்படுத்துவார், உங்களுக்கு இல்லாத தகுதியை தேவன் தருவார். நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரெண்டாவது நீங்க கவனிச்சீங்கன்னா, கிருபை கிடைத்தது மாத்திரம் அல்ல, கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன செய்வார், அதான் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய காலம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனத்தில் வைங்க. தேவன் பூமியை பார்த்தார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். மாம்சமான பூமியின் மேல் தங்கள் வழியை. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவே நீ அப்படின்றார், ஆரம்பிக்கிறார். போதும், ஆண்டவர் நோவாவோடு பேச ஆரம்பிக்கிறார்.
God starts to talk with Noah. நோவா கர்த்தருடைய கண்கள் கிருபையை பெற்ற ஒரு மனுஷனா இருந்தா அந்த நோவாவோட கர்த்தர் பேசுறார், இடைபடுறார். உங்க மேல கர்த்தருடைய கிருபை வச்சுட்டாருன்னா கட்டாயம் கர்த்தர் உங்களோடு பேசுறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையை அவர் நம்ம மேல வைக்கிறாருனால நம்மோட ஒரு இடைபட விரும்புறாருன்னு தான் அர்த்தம். கிருபையை மாத்திரம் வாங்கிட்டு அவர் பேசுற சத்தத்தை கேட்காம போயிடக்கூடாது. கிருபை பெற்ற சந்ததியே, கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளையே, கிருபையை பற்றி அதிகமாக மேன்மை பாராட்டுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை எதற்குன்னா கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அதை பற்றி நம்மளோட பேச விரும்புகிறாரு. அதுக்கு தான் அந்த கிருபையை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே, நீர் பேசும் சத்தத்தை கேட்க தொடர்ந்து உமக்குள் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. எத்தனை பேர் நாம் என்று சொல்கிறீர்கள்? சரி, பேசி என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்பீங்கன்னா, நான் பார்த்தேன் எல்லாம் சீர்கட்டதா இருக்குது, கொடுமையினால் அந்த பூமி நிறைஞ்சிருக்குது. அடுத்து எப்படி பேசுறாருன்னா, தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள், மாம்சமான யாவரும் முடிவும் போதுமா வந்துருச்சு, அவன் முடிவு எனக்கு முன்னால வந்துருச்சுன்றார். பார்த்தேன் ரொம்ப கொடுமையினால் நிறைஞ்சிருக்குது, தங்கள் வழியை கெடுத்து கொள்றாங்க, இப்படிதான் வாழ்க்கை இருக்கு, அவன் முடிவு எனக்கு முன்னால் வந்தது, நான் அவங்க சாப்டரை முடிக்க போறேன்னு பேசுறார். அடுத்து கவனிச்சீங்கன்னா, அவ பூமியவே கெடுத்து விட்டா, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். முடிவு வந்தது, நான் அழிச்சே போட்டுருவேன் என்று ஆண்டவர் சொல்லி நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவங்க உட்கார்ந்த ஆள் சேரை மாற்றிவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாம் இங்கே கவனிங்க, ரைட்டா சார், இல்லைன்னா நான் அங்கே போய் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போதான் முக்கியமான விஷயம், நீ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி இருந்திருக்கும் நோவாவுக்கு? இவன் சாப்டர் நான் முடிக்க போகிறேன், இவன் சரியில்லை, கொடுமை நாள் நிறைந்திருக்குது, வழியை சரியில்லை, வழியை கெடுத்து கொண்டார்கள், அவ்வளோதான், அவங்க முடிவில் எனக்கு வந்துருச்சு, நீ எதுக்கு அந்த நீ ஆரம்பிக்கிறார்? என்ன பேசுறார் அப்படின்னா, நீங்க எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு வரும் பொழுது நோவாவுக்கு தேவன் என்ன கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. இந்த வசனம் எதை காட்டுதுன்னு போட்டிருக்கு. எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்க திருப்புங்க, 7ஆம் வசனத்தை வாசிக்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, தன் காலத்திலே காணாதவைகளை, தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, போது என்ன பெற்று? வாய் திறந்து சொல்லுங்க. தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? நோவாவுக்கு கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, நோவாவுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? எச்சரிப்பு. ஆண்டவர் நம்மள சில நேரத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்பீங்கன்னா, வான் பண்ணுவார். ஏன்? அவருடைய கிருபையை வச்சதுனால தான் நம்மளை வான் பண்றார். கொஞ்சம் பேருக்கு கிருபை பிடிக்கும், ஆனால் என்ன பிடிக்காது தெரியுமா? எச்சரிப்பு பிடிக்காது. என்ன எச்சரிப்பு? எதுக்கு பேசணும்? ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரா? அப்படி தான் பேசுவார். ஏன்னா பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது? நோவா தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். அந்த எச்சரிப்பு எதுக்குன்னா, நம்மளை மட்டம் தட்டுறதுக்கு அல்ல, நம்மளை அழிக்கிறதுக்கு அல்ல, நாம் அழிந்து விடக்கூடாது என்று தேவன் நம்ம மேல் அக்கறையோடு இருப்பதினாலே அவர் நம்ம எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எச்சரிப்பு எதை உண்டாக்கணும்னு கேட்பீங்கன்னா, அந்த எச்சரிப்பு நமக்குள் பயபக்தியை உண்டாக்கும். நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகின்னு இருக்கு வசனம். நோவாவுக்கு கிருபை கிடைத்தது மாத்திரம் அல்ல, அந்த மனுஷனுக்கு தேவனுடைய எச்சரிப்பு கிடைத்தது. நோ, நீ இப்படி செஞ்சிடாத, அவர்களுக்கு அப்படி செய்வானா, அது இருக்குப்பா, இது உனக்கு எச்சரிப்பு, நீ கவனமாயிரு. அன்றாலும் இன்று வரைக்கும் தேவன் பல நேரங்களுடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார். தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருப்போமாக
சில நேரத்தில் அந்த எச்சரிப்பை தாண்டி சின்ன பனிஷ்மெண்ட்டை கூட தேவன் கொடுப்பார். அது எதை காண்பிக்குதுன்னா, திரும்பு திரும்பு, நோ நோ என்று கர்த்தர் சிக்னல் கொடுக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம சில குழந்தைங்களை கண்டிக்கும் போது பார்த்தா, சில குழந்தைங்க அந்த கண்டிப்பை ஏற்று, சில குழந்தைங்க அதெல்லாம் வலிக்கவே இல்லையே அடி வாங்கியிருப்பான். ஆனால் என்னது, எனக்கு வலிக்கலையா அப்படி அடி கொடுத்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? வலிக்கலையா, அடுத்த முறை கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா இவன் மாறணும். எதுக்கு அந்த அடி கொடுத்தாங்க அப்படின்னா, அடுத்த முறை செய்ய கூடாதுன்றதுக்கு தான் அந்த அடி. ஆனால் வாங்கி போட்டு பண்ணா அடுத்த முறை என்ன பண்ணும், செய்யும். அந்த நோக்கம் புரியல. அப்படி கொஞ்சம் பேர் கர்த்தர் எச்சரித்தா கூட பார்த்துக்கலாம், என்ன பண்ணிங்களா, அப்படியே கடந்து போனோம்னா சிக்கல ஆரம்பிச்சிடும். எச்சரிப்பு எதை கொண்டு வரணும், பயபக்தி கொண்டு வரணும். அல்லேலூயா. அவன் எச்சரிப்பை பெற்று பயபக்திக்குள்ளவனான். ஆரம்பம் என்ன சொல்ல வந்தானா, தேவனுடைய சிக்ஷையை எப்படி எண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. அதே நேரத்தில் அவர் கடிந்து கொள்றதுனால சோர்ந்து போகக்கூடாது. அவர் கடிந்து கொள்ற என்ன ஆகக்கூடாது, கர்த்தர் திட்டி விட்டாரு. சில குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா அடி வாங்கிட்டு, சில குழந்தை இருக்கு ஒன்று சொல்லிட்டா போதும், சொல்லி விட்டாங்களே மம்மி சொல்லி விட்டாங்களே டாடி, நைட் சாப்பாடு எனக்கு வேண்டாம் சொல்லி விட்டாங்களே. இது என்ன அர்த்தம்னா, என்ன ஒன்றும் சொல்லவே. இன்னொரு குழந்தை இருக்கு, திட்டினாலும் அடியே போட்டா கூட அடி வாங்கி அழுதுட்டு யாரையே பிடிச்சிக்கணும்னா, அடிச்சாலே பிடிச்சிக்கும், அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சிக்கும், ஓடி வந்து காலை பிடிச்சிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன உண்டாகும்னா, அந்த குழந்தையின் மேலே ஒரு தனி பாசம் உண்டாகும். ஏன், நான் அடித்ததையும் ஏற்றுக்கிறான், ஓடி என்கிட்டே திரும்பி வரான். இப்படி தான் கர்த்தர்கிட்ட நம்ம நடந்துக்கணும். அல்லேலூயா. தேவ எச்சரிப்பை பெறும்பொழுது, சிக்ஷையை பெறும்பொழுது அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக அதையே நினச்சி சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கு பதிலாக, ஆண்டவரே உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றேன்னு அவரை பாதத்தை பிடித்து கொண்டா, அவர் கரம் நம்மளை அணைச்சி நம்மளை தூக்கி நம்மளை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். இன்னைக்கு கிருபையை பற்றி பேசுகிற அநேகர் கிருபை இருந்தால் போதும், வேறு எதுவும் வேணாம்னு நினைக்கிறான். அது பேர் தான் ஹைப்பர் கிரேஸ். என்னது ஹைப்பர் கிரேஸ்? குழந்தைங்க ஆக்டிவாக இருக்கணும், ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். கிரேஸ் அவசியம், ஹைப்பர் கிரேஸ் அது பிரச்சனை. மிதமிஞ்சிய கிருபை, என்ன கிருபை? கொழுப்பு உடலுக்கு நல்லது, அவசியம். ஆனால் ரொம்ப ஓவராச்சுன்னா ஆபத்து, கொலஸ்ட்ரால் பேஷண்ட் ஆயிடுவோம். அதனால் எல்லாமே அளவோடு இருந்தால் தான் நல்லது. அவருடைய கிருபையை கூட தேவன் நமக்கு கொடுக்கிறார். சொல்லப்போனால் அளவில்லாமல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அது என்னென்னா, அது ஒரு ட்ராக் பண்ணப்பட தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபையை கொடுத்துக்கொண்டே வரும்பொழுது எதுக்குன்னா, அந்த கிருபையை நான் விருதாவாக்காதபடி அதை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அநேகர் கிருபையை விருதாவாக்குறார், கிருபையை போக்கடிக்கிறார்கள். மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ அதுக்கு தான் எச்சரிப்பு கொடுக்கிறார். நோ 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 நோ, பி கேர்ஃபுல், கவனமாயிரு. இது என்ன உண்டாக்கும்னா, நமக்குள் எச்சரிப்பு உண்டா, பயபக்தியை கொண்டு வரும். ஆண்டவரே நீர் என்னை எச்சரிக்க, நீர் என்னை சரி செய்ய, நீர் என்னோட வாழ்க்கையை நேராக்க உமக்கு முழு உரிமை உண்டு. ஆண்டவரே எப்படியும் என்னை உமக்கு உகந்தவனாக வைத்துக் கொள்வீராக. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? அப்படி சொல்ல விரும்புனா கை உயர்த்தி ஒரு மாதிரி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை சரி செய்ய, எச்சரிக்க, என்னை சீர்படுத்த உமக்கு என் பேரில் முழு உரிமை உண்டு. ஆண்டவரே ஹல்லேலூயா. அது அவசியம். ஏன்னா 19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய வசனம் எப்படிலாம் இருக்கும், தேனிலும் தெளிதேனிலும் அது எப்படி இருக்கும்னா மதுரமா இருக்குன்னு பேசிட்டு வரும்பொழுது 11ஆம் வசனத்தில்
இருந்து வாசியை கேட்போம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். ஆனா சில நேரத்தில் என்ன பண்றாருன்னா, அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எனக்கு அந்த இனிமையா இருக்கிற வார்த்தை, பொண்ணை விட மேலா நினைக்கிற அந்த வார்த்தையிலிருந்து எனக்கு சில நேரத்தில் என்ன வரும்னு கேட்பீங்கன்னா, சொல்லுங்க வாய் திறந்து, எச்சரிப்பு வரும். பி கேர்ஃபுல்னு பேசுவார் ஆண்டவர். அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அதை மாத்திரம் கேட்டுட்டேன்னா எனக்கு என்ன இருக்குன்னா பலன் இருக்கு. அதை கேட்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? 4 விதமாக பிரிக்கிறாருங்க அந்த வார்த்தையை. அதுக்கப்புறம் வரத அந்த எச்சரிக்கை பாருங்க என்ன நடக்குதுன்னா, தன் பிழைகளை உணர்கிறவன். பிழை, நோட் தட் வேர்ட், பிழை, தவறு வச்சுக்கோங்களேன். அடுத்தது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். சீக்ரெட் சின். இது என்னன்னா எல்லாருக்கும் மேலே செய்யறது இல்லை. எப்படி எனக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு வேலை செய்யற மறைவான குற்றம். என்னது? முதல்ல தவறுறது, பிழை, சில பிழைகள். அடுத்தது, வெளி உலகத்துக்கு நான் நல்லவன் தான், நான் நல்லவனா இருக்க விரும்புறேன் தான், ஆனா எனக்குள்ள ஒளிஞ்சி ஓரமா இருக்கிற சில மறைவான குற்றம். அதை யார் தான் கண்டிக்க முடியும்? வெளி உலகத்துக்கு நாம நம்மளை போல நல்லவங்க யாரும் இல்லை. நம்ம மிஸ்டர் பர்ஃபெக்ட், மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட், மிஸ் பர்ஃபெக்ட் வெளி உலகத்துக்கு. ஆனால் நம்முடைய உள்ளிருந்தயங்களை ஆராய்ந்து அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. அப்போ எப்பா இது ஒளிஞ்சிருக்கு, இதை சரி செய்யலனா இது உனக்கு ஆபத்தில் போய் முடியும், இது யாருக்குமே தெரியலனாலும் உன் வாழ்க்கையை அழிக்கும்னு நம்ம எச்சரிக்கும் கூர்மையான பார்வையை உடைய ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆகையினால என்ன பண்ணுவார்னு கேட்பீங்கன்னா, மறைந்திருக்கும் நம்முடைய மறைவான குற்றங்களுக்கு அவருடைய எச்சரிப்பை அவர் தருகிறவராக இருக்கிறார். சில நேரங்களிலே அந்த மறைவான குற்றமாக ஆரம்பிக்கும் குற்றம் என்னவா மாறும்னு கேட்பீங்கன்னா, துணிகரமான பாவமாக மாறும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். நல்ல கவனிங்க, துணிகரமான பாவங்களுக்கு அடியனை, அன்றியும் உமது அடியன் அவைகளால் எச்சரிக்கப்படுகிற. அதெல்லாம் என்ன நடக்கும்னா, பிழையிலிருந்து வெளியே கொண்டு வருவார், மறைவான குற்றங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அப்புறம் இந்த மறைவு ஆரம்பிக்கிற குற்றம் பாவம் என்ன ஆகும்னு கேட்பீங்கன்னா, துணிகரமான பாவமா மாறும். மறைவான குற்றம் துணிகரமான பாவமா மாறும். சில பாவம்லாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது யாருக்குமே தெரியாம ஆரம்பிப்போம். அப்படிதான் ஆரம்பிக்கும். சிகரெட்டு பிடிக்கிறோம், என்ன அப்பா பாருங்கள் இன்றைய எழுந்து சிகரெட் பிடிக்கிறேன், அம்மா பார்க்கவும் ஆரம்பிப்பானா. எங்கேயாவது ஒரு சந்தில் ஒளிஞ்சிக்கிட்டு, பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிட்டு இப்படி ஆரம்பிக்கிறோம். ஒரு பாவத்தை ஆரம்பிக்கும் போது எப்படின்னா, யாரும் பாத்திர கூடாது, மறைவான குற்றம். ஆனால் அதை மெல்ல 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 காலம் போக போக அப்போ 18 வயசு 20 வயசுல அப்படி தான் இருக்கும். அப்புறம் 30 வயசு ஆன உடனே அவனுக்கு ஒரு மனைவி, அவனுக்கு பிள்ளைங்க. இப்போ அவர் யார் ஆயிட்டாருன்னா அவர் தான் அந்த. அப்போ மனைவி கேட்க வந்தா, மனைவி என்னை கேட்க முடியாது, அப்படிதான் இருப்பேன், ஒன்றும் சொல்ல முடியாது. நான் எதையும் பண்ணுவதுக்கு மேலேயும் பண்ணுவேன். அது பேர் என்ன தெரியுமா? அன்றைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் மறைவா இருந்த குற்றம் 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, துணிகரமான பாவமாக மாறும். அதுதாங்க பாவத்தோட வல்லமை. சீக்கிரட்டாக ஆரம்பித்து ஒரு நாள் வெளியே வந்து நிற்கும், யாரும் கண்டிக்க முடியாது. யார நீ ஒழுங்க வேலை பாரு அப்படி சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துடும். அப்பா கண்டிக்க முடியாது, அம்மா கண்டிக்க முடியாது, மனைவி கண்டிக்க முடியாது. இப்படியே விட்டா அவ்வளோதான், அவங்க வாழ்க்கை நாசமாக போகும். அப்போ தேவன் என்ன பண்ணுவார்? உங்கள் மேலே ஒரு கிருபை வச்சனால இதோடையே நீ வளர்ந்து போனா நீ மாட்டிக்க வைப்பான்னு சொல்லி அவரே குறுக்கிட்டு நம்ம எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் எச்சரித்தா, சிட்சித்தா, அதை அசட்டை பண்ணாம, அதனால் சோர்ந்து போகாம, அப்பா
என் வாழ்க்கையில் என்னை கண்டிக்கிற முழு உரிமை உமக்கு இருக்கு, இன்னமும் என் மேலே கிருபையாக இருக்கிறேன்னு சொல்லி திரும்ப சரண்டர் ஆனால் நம்மளை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாக அவர் வைத்துக் கொள்கிறார். இப்போ அசட்டை பண்ணிக்கிட்டே போனால் அது கஷ்டம், அது கஷ்டம். இப்போ 3 பாயிண்ட்: பிழை, மறைவான குற்றம், துணிகரமான பாவம். அடுத்த வார்த்தை பாருங்க, அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாது. அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதுரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். நோட் தட் வேர்ட், பெரும் பாதகம். என்னது? ஊரையே கெடுத்துருவான். இது வந்து பெரும் பாதகம், பெரும் பாதகம். அந்த சின்னுடைய எஃபெக்ட் வந்து ஒரு கூட்டத்தையே பாதிக்கும், ஒரு தலைமுறையே பாதிக்கும். அது வந்து பெரும் பாதகம். அப்போ என்னுடைய பிழையிலிருந்து பெரும் பாதகம் வரைக்கும் நான் விலக்கி காக்கப்படணும்னா எனக்கு தேவை தேவ எச்சரிப்பு. தான் கிருபையை கர்த்தர் நோவா மேல வச்சாரு. அந்த நோவா பயபக்திக்குள்ளவனாக மாறுகிறதற்கு கர்த்தர் எச்சரிப்பை நோவாவுக்கு கொடுத்தார். பல நேரங்களிலே எச்சரிப்பின் செய்திகளை நாம் விரும்புவதில்லை, எச்சரிப்பின் செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் என்ன ஆகும்? குற்றங்கள், அதாவது பிழைகள் மறைவான குற்றமாய் மாறும், மறைவான குற்றம் துணிகரமான பாவமாய் மாறும், துணிகரமான பாவம் அடுத்த 10 வருஷம் கழிச்சு பெரும் பாதகமாக மாறும். ஆனால் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டால் அது பிழையாக இருக்கும் பொழுதே கர்த்தர் அதை சரி செய்து விடுவார். அது சின்னதாக ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தருடைய எச்சரிப்பு அதை சரி செய்து என்னை பயபக்திக்குள்ளவனாக மாற்றி என்னை அந்த வார்த்தை நீதிமானாக நிறுத்தி அவருடைய திட்டத்து நேராக என்னை கொண்டு போய்விடும். எதை நான் விரும்புகிறேன்? அதை நான் விரும்புகிறேன். எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை போலவே என்னை நீர் உரிமையாக எச்சரிக்க கண்டிக்க நான் விரும்புகிறேன். உம்முடைய எச்சரிப்பு எனக்கு முக்கியம் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? 3வது, எச்சரிப்பை தேவன் நோவாவுக்கு கொடுத்தார். 3வதாக ஆண்டவர் நோவாவோடு பேச ஆரம்பிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். திரும்ப வாருங்கள், ஆதியாகமம். எல்லாரும் திருப்புங்க, பைபிள் திருப்புங்க. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. 3வது என்ன கேட்பீங்கன்னா, முதல்ல கிருபை பெற்ற நோவா, 2வது எச்சரிப்பு பெற்ற நோவா. கேட்டு வரீங்களா இல்லையா? அல்லேலூயா. சரி, 3வது என்ன தெரியுமா? போதனை பெற்ற நோவா. 3வது என்னது? போதனை பெற்ற நோவா. நோவா காட் டீச்சிங்ஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து போதனை பெற்ற. நீ இதுக்கெல்லாம் காப்பாற்றப்படணும்னா ஆண்டவர் பேசுறார், நீ என்ன பண்ணுனா, நீ கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு. இந்த வார்த்தையை கவனிச்சு சொன்னீங்கன்னா, உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக. இதெல்லாம் யார் செய்ய சொல்றாருன்னா, யாரை செய்ய சொல்றாரு? ஆண்டர் செய்வனாரா? ஆண்டர் செய்வனாரா? நோவா செய்ய சொன்னாரா? நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் மாற்றம் அடைவதற்கு, நாம் காக்கப்படுவதற்கு ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அவர் செய்தவைகள் உண்டு, நான் செய்ய வேண்டியவைகள் உண்டு. நிறைய பேர் அவர் செய்யணும்னே நம்ம அவர் பக்கம் திருப்புறோம், நாம் செய்ய வேண்டியதை செய்ய தவறுகிறோம். ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார், நீ உண்டாக்கு, நீ அறைகளை உண்டு பண்ணு, அதை நீ உள்ளும் புறமுமாக கீழ் பூசு, அதுக்கு பெயிண்ட் அடிப்பா, அதெல்லாம் நீ செய். நீங்க கவனிச்சு பாருங்க, 16ஆம் வசனத்தை பாருங்க. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டாக்கு, மேல் தட்டு ஒன்றை செய், அதை செய்து முடி, பேழையின் கதவு பக்கத்தில் அதை வெய். சொல்றார், ஒவ்வொன்றா சொல்றாரு பாருங்களேன். பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வை, கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் உண்டு
பண்ண வேண்டும். பார்த்தீங்களா? நீ தான் செய்யணும். சொல்லித்தரார். நம்முடைய தேவன் நமக்கு போதிக்கிறவர். அல்லேலூயா. எதை செய்யணும்? இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை உண்டு பண்ணுன்னு கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பார்த்தீங்கன்னா 15 வசனத்தை பாருங்க. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், எப்படி பண்ணணும்னு பேசுறார். பண்ண விதம் எப்படி என்றால், பேழையின் நீளம் 300 முழமும், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். 300 முழம், அப்புறம் 50 முழம், உயரம் 30 முழம். இந்த அளவை யார் கொடுக்கிறது? சொல்லுங்க, வாய்த்தன சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. அளவை நோவாவிற்கு கர்த்தரே கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நோவாவுக்கு போதனை கொடுக்கிறார். இதை செய், இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்ன்னு சொன்னதோடு இல்லாம இது இந்த அளவில் இருக்க வேண்டும் என்று தேவன் அளவை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு கூட அப்படிதாங்க. இதை செய், இதை செய், இதை செய், இதை செய் என்று நாம் செய்ய வேண்டியவைகளை தேவன் சொல்லிக் கொடுப்பார். நமக்கு ஒரு அளவு இருக்கும். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம ஒரு அளவு வச்சிருப்போம். அந்த அளவில் தான் நம்ம இருப்போம். இந்த அளவு வந்தா போதும்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கும். இது போல வாழ்ந்துட்டா போதும், நமக்கு எதுக்கு ரொம்ப இந்த அளவு கூலி செஞ்சுட்டா போதும், இந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்துட்டா போதும், அவங்கள மாதிரி இருந்தால் போதும். நான் அளவு வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த அளவு இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் அளவு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அளவு கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். இன்னொருவரை பார்த்து சில விஷயங்களை கற்றுக்கொள்வது தவறல்ல. ஆனால் அவர்களை நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோலாக நாம் வைப்பதை தேவன் விரும்பவில்லை. அவர்களை சில நல் மாதிரிகளாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அளவு யார் என்றால் நம்முடைய அளவுகோல் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக நிறைவான பூரண புருஷராகும்படிக்கு. யாருடைய வளர்ச்சிக்கு? உங்க பாஸ்டர் அலெக்ஸுடைய வளர்ச்சிக்கா? யாருடைய வளர்ச்சிக்கு? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்கதாக நிறைவான பூரண புருஷர். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் அளவுகோல், நான் எப்படி இந்த விஷயத்தில் வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிற ஒரு அளவு அல்ல. கர்த்தர் எந்த அளவை எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவிற்கு நான் வர வேண்டும் என்று தேவன் எனக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் மற்றவர்களோடு நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணி அவங்களே அப்படிதான் இருக்கிறாங்க, நாம எப்படி இருந்துக்கலாம்? அவங்களே அதெல்லாம் பண்றாங்க, நம்மளும் பண்ணிக்கலாம். அவங்களே அவ்வளவுதான் கொடுக்குறாங்க, நம்மளும் இவ்வளவு கொடுத்தா போதும். அவங்களே பெருசாக உழுதி போறதில்லை, நம்மளும் போற தேவையில்லை. நிறைய பேர் எப்படி இருக்குன்னா 5 பேர் உழுதி வந்தா தான் 6வதா வராது, 5 பேர் கூட்டு வந்தா தான் 6வதா வராது. இது இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பை உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஆண்டவரே, நீர் வர சொல்லுவீரானால் யாருமே வராவிட்டாலும் நான் அங்கே வந்து நிற்பேன். நீர் என்னை ஒரு உயரத்திற்கு அழைப்பீரையானால் அதற்கு முன்பு யாருமே அந்த உயரத்திற்கு வராவிட்டாலும் நான் வருவேன். ஆண்டவரே, நீரே ஆனால் நான் வரட்டுமான்னு பேதுரு கேட்டப்ப வானார். யாரும் குதிக்க ரெடியாகல, கேட்டவன் குதிச்சான். அதனால தான் தண்ணீர் மேலே நடந்தான். இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா, கர்த்தர் வான் சொல்லும் பொழுது யாரும் ரெடியா இல்லைன்னா கூட நான் வருவேன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ற அந்த மனநிலை இருந்தாதான் உங்களால் கர்த்தருக்காக எதையாவது செய்ய முடியும். கர்த்தர் நமக்கு அளவை வைத்திருக்கிறார். எனக்கு யாரோ ஒரு மனிதன் அளவல்ல. அவர்கள் நமக்கு மாதிரியா இருக்கலாம், நம்ம நடத்துவா இருக்கலாம், நமக்கு தலைமையில் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் தேவன் நம்ம கொடுத்த ஈவு. ஆனால் எனக்கான அளவுகோல் கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. என்னுடைய அளவு என்னுடைய தேவன் எதிர்பார்க்கிற அந்த அளவு தான். இதுல ஒருபோதும் ஒரு தேவனுடைய பிள்ளை காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. இதுல ஒரு தேவனுடைய பிள்ளை தெளிவான பார்வையோடு இருக்கு. பாருங்க, எசேக்கியேலை தேவன் ஆவிக்குள்ளாக்கினார். அன்றைக்கு எசேக்கியேலுக்கு அந்த நதி அருகே நின்ற பொழுது வசனம் சொல்கிறது, அவருடைய ஒரு புருஷன் அவருடைய கரத்தில் இருந்த கோலினாலே
அளந்து உள்ளே அழைத்து கொண்டு போனார். யார் கையில் கோல் இருந்துச்சு? எசேக்கியேல் கையிலையா? அவன் தரிசனத்தில் பார்த்த அந்த புருஷனாகிய கிறிஸ்துவின் கையிலையா? அந்த புருஷனுடைய கையில தான் கோல் இருந்துச்சு. இவங்க வாழ்க்கைக்கான அளவு 5 பேர் சொல்லலாம், ஏப்பா ரொம்ப ஜாம் பண்ணுறது போது நிறுத்து அப்படி சொல்லுவாங்க. அது தேவ ஆலோசனையா இல்லை கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற ஆலோசனையான்னு நீங்கள் யோசிக்கணும். ரொம்ப ஊழியத்துக்கு போகிற குறைச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவ ஆலோசனையா கர்த்தருடைய ஆலோசனையான்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஓவராக கொடுக்காதப்பா நிறுத்து, அது தேவ ஆலோசனையா கர்த்தருடைய, ரொம்ப ஓவராக போறியே பரிசுத்தமா, இது தேவ ஆலோசனையா கர்த்தருடைய ஆலோசனையா கண்டுபிடிக்கணும். ஏன்டா சபையில் போய் மிங்கில் ஆயிட்டியே, இது தேவ ஆலோசனையா கர்த்தருடைய ஆலோசனையா கண்டுபிடிக்கணும். ஏன்? ஒரு மனுஷன் என் அளவை நிர்ணயம் பண்ணக்கூடாது. என் அளவு என் தேவனாலே கொடுக்கப்படுகிற அளவாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை எவ்வளவு தூரம் வர சொல்கிறீர் ஐயா, எவ்வளவு தூரம் வளர வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு செய்ய வேண்டும் என்பதை நீர் எனக்கு சொல்லி தருவீராக. அவரை கொடுத்த அளவுல செஞ்சாதான் நோவா உன் பேலை மூழ்காம இருக்கும். சிம்பிள். நோவா, இது உன் வாழ்க்கைக்கு ஒரு டெஸ்ட்டுப்பா, டெஸ்ட். அளவை நான் கொடுப்பேன். ஆண்டவரே அவ்வளோ தேவையா, அவசியமா என்று கேட்டு நீ சைஸை மாற்றின, உன் படகு முங்கும், உன் பேலை முங்கும், சக்ஸஸ் ஆகாது. நீ எதை செஞ்சேன் கர்த்தர் சொன்னது தான் செஞ்சேன், கர்த்தர் தான் சொன்னார், நான் சொன்ன அளவின்படி செஞ்சியா? என் பிளான் என்ன? உன்னை மாத்திரம் இல்லப்பா, உன் கூட ஒரு பெரிய கூட்டமே, பூமியில் உள்ள என்னோட சகல சிருஷ்டிப்பிலிருந்து எல்லாவற்றையும் உன்னை இன்னைக்கு செய்ய சொல்லிட்டு இருக்கேன்ல, உனக்கு இன்னைக்கு அளவு கொடுத்தேன்ல, அந்த அளவு பேழைக்குள்ள உன்னை மாத்திரம் இல்லப்பா, உன் குடும்பத்தை மாத்திரம் இல்லப்பா, உன்னோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தையே அன்றைக்கு நான் உள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு தான் உன்னைக்கு இவ்வளவு பெரிய அளவை நான் உனக்கு கொடுக்குறேன். நம்ம பலருக்கு தேவன் ஏன் நமக்கு முன்னே இருந்த பலரை விட நம்மை அர்ப்பணிக்க வைக்கிறார்? ஏன் நம்மை திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார்? ஏன் நமக்கு திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுக்கிறார்? ஏன் உங்களை ஒரு கார்னர்ல போட்டு போட்டு திரும்ப திரும்ப உங்களை ஏதோ ஒரு கட்டத்துக்காக உருவாக்குறார்? ஏன் உபத்திரவத்தின் குகைக்குள்ள கொண்டு போறார்? காரணம்னா இது நான் வச்சிருக்க அளவு. இந்த அளவு எதுக்கு எதுக்கு அப்படின்னா, நீ குறுக்கிறாத, இந்த அர்ப்பணிப்பின் அளவை பெருசாக்கு, இந்த ஜீவியத்தின் அளவை பெருசாக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை அளவை நான் சொல்ற அளவுக்கு வை. ஏன்னா நீ இன்னைக்கு உன்னை மாத்திரம் பார்க்குற, உன் குடும்பத்தை மாத்திரம் பார்க்குற, ஆனால் உன் கண்ணு பார்க்காத பலரை உன் வாழ்க்கையை கொண்டே நான் ஆசீர்வதிக்கும்படிக்கு அளவை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அது இன்னைக்கு உனக்கு புரியாதுப்பா, வர காலத்தில் உனக்கு புரியதான் போகுது. ஒரு நாள் வந்துச்சுங்க, அன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வருஷ கட்டி உள்ள விட்டார். அன்னைக்கு தான் நோவாக்கு பிடிச்சப்பா, என் குடும்பத்தில் 8 பேர் தானப்பா, எதுக்கு இவ்வளோ பெருசு? உன் குடும்பத்துக்காக மட்டுமாப்பா உனக்கு பிடிச்சேன்? என் கிருபையை கொடுத்ததுக்கு காரணம் இந்த மொத்த பூமிக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைக்கும்படிக்கு தான் நான் பிடித்தேன். நான் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறேன். அதே தான் உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்க, ஆமேன்னு சொல்லணும்னு விரும்புகிறீங்க, அதை என் வாழ்க்கையை எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கை தட்டினா நல்லா தட்டணும், ஆமேன்னு சொன்னால் நல்லா சொல்லணும், அர்ப்பணிச்சா நல்லா அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் கொடுக்குற அளவை பிடிச்சிக்கோங்க. ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவர் எவ்வளவு தூரம் வர சொல்றாரு அவ்வளவு தூரம் வாங்க. எங்க உட்கார சொல்ற அங்க உட்காருங்க. எல்லாரும் உட்கார சொல்றாங்க உட்காராதீங்க. ஆண்டவர் உட்கார சொல்றாருக்கா உட்காருங்க. 10 பேர் இருக்கிறாங்கன்றாங்க நிக்காதீங்க. ஆண்டவர் இருக்க சொல்றாருக்காக நில்லுங்க. ஒத்த ஆளா இருந்தாலும் கர்த்தர் சொன்ன இடத்துல நிற்பீங்கன்னா உங்களை சந்திக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் என் வாழ்க்கையில் விரும்புகிற அளவிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அளவிற்கு என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையோட கைவிட்டு சொல்லுங்க, அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா
ஹalleluya. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே. எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து பாட விரும்புறீங்க? ஹalleluya. என் ஆவி ஆத்ம சரீரம், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. ஹalleluya. நோவாவிற்கு தேவன் போதனையை கொடுத்தார். நோவா கிருபை பெற்றான், எச்சரிப்பை பெற்றான், போதனையை பெற்றான். நான்காவது நோவா பெற்ற ஒரு காரியம், அதே 6ஆம் அதிகாரத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு, ஆணும் பெண்ணுமாக வகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவது, உன்னுடன் உயிருடன் காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள், பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். நல்லா கவனிக்கணும். 20ஆம் வசனத்தை பிந்தின பகுதியை வாசிக்கிறேன். உயிரோடு காக்கப்படுவதற்கு பிந்தின பகுதி உன்னிடத்தில் வர கடவுது. இரண்டு வார்த்தைகளை கவனிச்சு பார்க்கும் பொழுது, உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். அடுத்தது, உயிருடன் காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் சேர்க்கணும். ஆண்டவர் நோவாக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில் அழிவு வந்தாலும் நான் உன்னை உயிரோடு கூட காப்பேன். ஹல்லேலூயா. கிருபை பெற்ற நோவா, எச்சரிப்பு பெற்ற நோவா, போதனை பெற்ற நோவா, இப்பொழுது தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற்ற நோவாவாக மாறுகிறான். நான் உன்னை காப்பேன், உயிரோடு கூட நீ காக்கப்படுவாய் என்று கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நோவா பெற்றான். கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்றான். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்களை தேவன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிறார். அதுக்கு முன்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சில அனுபவங்கள் உண்டு. அதுதான் எச்சரிப்பை கொடுத்தாரு, போதனையை கொடுத்தாரு. இப்போ சொல்றாரு வாக்கு தத்த கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து நான் உன் உயிரோடு கூட காப்பேன். சொன்னபடியே ஆண்டவர் நோவாவை உயிரோடு கூட காத்தார். ஒரு வருஷம் அவன் பேழைக்குள்ள இருந்தான். யாரும் அது வரைக்கும் உலகத்தில் அந்த மாதிரி ஒரு வருஷம் இந்த பூமியை விட்டு வேற ஒரு இடத்துக்கு, ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியருக்கு போல. ஒரு வருஷம், அதுதான் உலகத்தில் முதல் முறை. இப்போ நம்ம பார்த்தோம், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் விண்வெளிக்கெல்லாம் போயிட்டு பல நாள் இருந்தாங்க. இப்போ கடைசியாக போனவங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க? சாதனையோடு வந்தாங்களே, 9 months, 9 மாதங்கள். அவங்க பேர் என்ன? அந்த அம்மா பேர் என்ன? இந்தியா வம்சாவளி, சுனிதா வில்லியம்ஸ். எல்லாம் கரெக்டாக அப்டேட்டடாக இருக்கிறீங்க. வெரி குட். இப்போ பாருங்கள், 9 மாதம் இருந்து வந்தாங்க. அந்த 9 மாதம் விண்வெளிக்கு போயிட்டு, அதாவது பூமியை விட்டு விண்வெளிக்கு போயிட்டு 9 மாதம் கழித்து வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அவங்க வரும்போது பார்த்தீங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொன்ன நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா பொத்துட்டு வந்து தண்ணியில் விழுந்துச்சு அந்த கேப்ஸ். அப்படி வந்து விழுந்த உடனே அவங்கள போய் அழைச்சிட்டு வந்து அது உள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சேரு ரெடியாக இருக்குது. அப்படியே ஏற்றுறாங்க.
கை காட்டி அப்படியே வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் அவங்க எங்கேயே இருந்துட்டாங்க, விண்வெளியிலே இருந்துட்டாங்க, அவ்வளோதான். இனி இந்த காலெல்லாம் அவங்க நடந்துக்கிட்டு பலனதான் ஆச்சு. இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரம், கிட்னி பாதிக்கப்பட்டு என்னென்ன நியூஸ் வந்துச்சு, எலும்பு பாதிக்கப்படும், அது வரும் இது வரும் எல்லாம் வந்து சப்பையிட அர்த்தம்னா இந்த அட்மாஸ்பியர் விட்டு மாறுறாங்க. ஐயோ, இதுக்கப்புறம் அவங்க எப்படி திரும்பி வந்து அவங்க சர்வே பண்ணணும், அவங்க ரெடி ஆகணும், அவ்வளோ ஏற்பாடு. இந்த வருஷம் இப்போ இவ்வளோ ஆண்டுகள் கழித்து இப்போ இவ்வளோ ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு மெடிக்கேஷன்லாம் கொடுத்து அவங்க மெதுவாக அப்படியே வார்ம் பண்ணி அவங்க வாக் பண்ணி அவங்க ரெடியாகி வராங்க. எவ்வளோ காலம் இருக்க போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், உலகத்தில் முதல்ல பூமியில் கால் வைக்காமல் ஒரு மனுஷன் வேலைக்குள்ளே போனால் 9 மாதம் இல்லை 1 வருஷம் உள்ளே இருந்தான். 1 இயர். அன்னைக்கு அவருக்கு வீல் சேர் வரல, ஒன்றும் வரல. 1 வருஷம் பூமியில் கால் வைக்காதவன் 1 வருஷம் உயிரோடு தேவன் பாதுகாத்து 1 வருஷம் கழிச்சு வெளியே கொண்டு வந்தா அன்னைக்கு கூட அவன் சரீரம் பாதிக்கப்படலைங்க. 600 வயசு உள்ள போகும் பொழுது அதுக்கப்புறம் வெளியே வந்து 350 வருஷம் உயிரோடு வாழ்ந்தான்னு போட்டிருக்கேன் பைபிள்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்னபடி உயிரோடு கூட காக்கிறவர். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருன்னா அதை நிறைவேற்றுவார். இவ்வளோதான் சோத்திரம்னா. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கும்போது எப்படி நல்லா நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர்னா நல்லா ஒரு சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் சந்தோஷப்படணும், என் மகன் விசுவாசமாக இருக்கான் அப்படின்னு. பாருங்க, காலேபுக்கு சொன்னார், சொல்லி வருஷம் உருண்டோடி போச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை சொல்ற. ஆனால் அன்னைக்கு சொன்னார் என்னன்னா, யார் செத்தாலும் நீ சாக மாட்டப்பா, ஏன்னா உனக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுத்துட்றேன், அந்த மலை நாட்டை நீ பார்ப்ப, அதான் உனக்கு சுதந்திரம்னு சொல்லிட்டார் அன்னைக்கு. மோசையை கொண்டு சொன்ன வார்த்தை எல்லாம் பல ஆண்டு ஊடு போச்சு. 85 வயசு. எத்தனை வயசு? 85 வயசுல இவர் பேசுறாரு. அன்னைக்கே சொன்னார் ஆண்டவர் மோசையை கொண்டு, அதனால சொன்னபடியே என்னை உயிரோடு கூட காத்திருக்கிறாரு, அந்த இடத்த தருவேன்னாரு. இப்போ கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, எனக்கு கொடுங்க, நான் அங்கே போய் மண்டை போட்டுறேன். அப்படி சொல்லலைங்க. அப்படி தான் சொன்னார். அன்றைக்கு அவர் சொல்லும்போது என்ன பலன் இருந்ததோ இன்றைக்கும் அதே பலன் இருக்கிறது. என்னை உயிரோடு காத்தது மாத்திரம் அல்ல, எனக்கு தேவையான பலனை என் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்தை நான் அனுபவிப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன், அதை நான் காண்பேன், என் சந்ததி அனுபவிக்கும் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது போல இன்றைக்கு உங்களுக்குள் எனக்குள் ஒரு விசுவாசம் இருப்பதாக. என் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். நீ காண்பாய் என்று எதை சொன்னாரோ அதை நான் காணும்படிக்கு நடத்துகிற தேவன். நீ செய்வாய் என்று எதை சொன்னாரோ அதை என்னை கொண்டு செய்ய என் தேவன் வல்லவராக இருப்பார். நீ முடிப்பாய் என்று எதை சொன்னாரோ அதை என்னை கொண்டு முடிக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ துவங்குவாய் என்று எதை சொன்னாரோ அதை என்னை கொண்டே துவங்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொன்னாரு இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. சொன்னதை செய்யும் அளவும் என்னை அவர் கைவிட மாட்டார், என்னை அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஒரு முறை கூட, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே, எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர்
என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டோ என்னை சேர்த்திடுவான். தகப்பன் வீட்டில் என்னை சேர்த்திடுவான். நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க நம்புவேன் இறுதி வரை? இறுதி வரை நான் நம்புவேன். யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. துவாரே. ஹல்லேலூயா. முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் 2 வார்த்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வார்த்தையை நிறைவேற்றினார். அவனை பார்த்து சொன்னார், உன்னோடும் இந்த பூமியில் இருக்கும் சகல ஜனங்களோடும் மிருகஜீவங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் உடன்படிக்கையின் ஆண்டவர். நான் உன்னோட உடன்படிக்கை பண்ணிட்டா நானே மீற மாட்டேன். அதுக்கு அடையாளமாக வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் இப்போ நான் கொடுத்த அழிவை போல இனி மீண்டும் இந்த பூமியை அழிக்க மாட்டேன். ஜலத்தினால் இந்த பூமியை முழுசும் நான் முழுமையாக டெஸ்ட்ராய் பண்ண மாட்டேன். மழை வரும்போதெல்லாம் நீ அதை நினச்சிக்கும்படிக்கு வானத்திலே மேகத்திலே வில்லையே என் உடன்படிக்கைக்கு அடையாளமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவனோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். நம்முடைய தேவன் உடன்படிக்கையை காக்கிற உத்தம தேவனாக இருக்கிறார். உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தால், எஸ் நானும் நீ இப்படி செஞ்ச, நானும் உனக்கு இப்படி செய்வேன்னு ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டா அதை மீறவே மாட்டார் கர்த்தர். ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்யும்படிக்கு என்ன பண்ணார்னா விருத்த சேதனத்தை உடன்படிக்கையாக வைத்தார். ஆபிரகாம் அவனுடைய சந்ததி விருத்த சேதனத்தினால் தேவன் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டார்கள். அந்த உடன்படிக்கையின் தேவன் அவன் சந்ததியை அன்னைக்கு கைவிடாமல் இருந்தது மாத்திரம் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம கிட்ட ஆணையின்படி இன்று வரைக்கும் இஸ்ரவேலை தேவன் கைவிடாமல் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உடன்படிக்கையை காக்கிற உத்தம தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சில உடன்படிக்கைக்குள்ள அழைக்கிறார். ஞான ஸ்நானமே ஒரு உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையை நான் காத்துக்கிற வரைக்கும் கர்த்தர் அவருடைய உடன்படிக்கை விட்டு கொஞ்சம் கூட பிசங்காமல் இருப்பார். திருமணம் ஒரு உடன்படிக்கை. தேவனை சாட்சியாக வைத்து செய்து கொள்ற உடன்படிக்கை. இன்னைக்கு ஞான ஸ்நானத்தையும் சிலர் மீறாங்க. திருமண பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை மீறி திருமண வாழ்க்கையில் தவறான முடிவெடுக்கிறவராய் போறார். நோ அல்ல. தேவனை சாட்சியாக வைத்து நீங்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது, தேவனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது உங்கள் மனதில் இருக்க வேண்டியதெல்லாம் அவர் உடன்படிக்கையை காக்கிற உத்தம தேவன். நான் அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு விஷயமும் அணுகாதபடி அவர் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்குள்ளேயே வச்சு என்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. மனசில் வைத்துக்கொண்டு இந்த உடன்படிக்கையை நம்ம விடக்கூடாது. நோவோடு உடன்படிக்கை செய்தார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். உன் சந்ததியில் நான் ஒரு விளக்க தருவேன்னு சொன்னார். அந்த சந்ததி எப்படியோ போச்சுங்க. அந்த சந்ததியில் தேவகுமாரனாகிய இயேசுவையே பிதாவாகிய தேவன் அனுப்பி கொடுத்து உடன்படிக்கையை காக்கிற உத்தம தேவன் அவர் என்பதை நிரூபிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு என்னோடு அவருடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒவ்வொரு முறையும் அப்பம் பெட்டில் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் அவங்க மனசில் நினைக்கணும், எனக்கும் இயேசுவுக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கையிலே நான் இயேசுவுக்கு உண்மையாய் வாழ விரும்புகிறேன் அப்படின்னா அந்த ரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் தலையிலிருந்து கால் வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுமையா தேவன் உங்களை அப்படியே ஒரு போர்வை போல மூடி அந்த இரத்த கோட்டைக்குள்ளே உங்களை வைத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேகர் கம்மின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு வாரம் அப்பம் பிடிக்குது, நான் செய்கிறதெல்லாம் செய்வேன், நான் பண்ணுறதை பண்ணுவேன், அதே பாவத்தை செய்வேன், அதே அடிக்ஷனுக்கு திரும்ப போய் கமிட் பண்ணிட்டு தான் வந்து நிற்பேன் என்று நம்ம கையை நீட்டுவோம்னா துணிகரம். இட்ஸ் வெரி டேஞ்சர். யூ ஆர் பிளேயிங் வித் காட் ரிகார்டிங் இஸ் கவர்னன்ட். அவர் உடன்படிக்கையோடு நீங்கள் விளையாடுறீங்க. இட்ஸ் டேஞ்சர். ஆனால் அப்பா அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்கிற கிருபை எப்போதும் உங்களை எதிர்பார்த்தே நிற்கிற ஆண்டவரேன்னு சொன்னான். அவருடைய அன்பின் போர்வையினால் நம்மளை மூடி நம்மளை காத்து அந்த உடன்படிக்கையை விட்டு விலகாமல் நம்ம நடத்துகிற ஒரு அன்புள்ள தகப்பனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை செய்தார். போப்பா இந்த வானவில் வைக்கிறேன், இப்போ ஏற்பட்ட அழிவு உனக்கு இப்போ இனிமேல் ஏற்படாது என்று சொன்னார். கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 6வது, வெளியே வாப்பானா பைபிள் சொல்லுது 8 பேர் வெளியே வந்தாங்க. எல்லாம் மிருகம் ஜீவனும் வெளியே வந்துச்சு. அந்த ஒரு வருஷம் அவங்கள அப்படியே கர்த்தர் பாதுகாத்தார். வெளியே வரும்போது வசனம் சொல்லுது, அடுத்த அதிகாரத்தில் சொல்லுது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நோவா உடன்படிக்கை பெற்றது மாத்திரமல்ல, நோவா ஆசீர்வாதத்தை பெற்றான். அல்லேலூயா. நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமி நிரப்புங்கனார். இந்த பூமியிலிருந்து அவனை தெரிந்தெடுத்தார். பூமியில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களும் ஒவ்வொரு ஜோடியை கொண்டு வந்தார். பூமியில் உள்ள எல்லா தரப்பு மிருக ஜீவன்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். இப்போது அவனை ஆசீர்வதித்து பூமியையே நிரப்புற அளவுக்கு அவனை பெருக செய்ய கர்த்தர் வல்லவராக இருந்தார். அதை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். என்னை கொண்டு இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, என்னையே கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த பூமிக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ பூமிக்கு பாரம்னு யாராவது உங்களை சொல்லியிருக்கலாம், இந்த வீட்டுக்கு அவமானம்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் உங்கள் மேலே வந்த வார்த்தையாக இருக்கணும். இன்றைக்கி இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நோவாவுடைய தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். என்னை பூமிக்கு பாரம்னு சொல்லப்பட்ட இடத்துல, நீ வாழ்வது வீண், வேஸ்ட் என்று சொல்லப்பட்ட இடத்துல, இந்த குடும்பத்திற்கு அவமானம் என்று சொல்லப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எனக்கு கிருபை கொடுத்த தேவன் இவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, எனக்கு அதை சார்ந்து கொள்கிறேன்ப்பா, எனக்கு உண்மை சார்ந்து கொள்கிறேனப்பா, உண்மை சார்ந்து கொள்கிறேன். என் வாழ்க்கைக்கான உடைய திட்டத்திற்காக நன்றி, என்னை குறித்த உடைய பிளானுக்காக நன்றி, என் வாழ்க்கையில் நீ செயல்பட்டு வர வழிக்காக நன்றி. எத்தனை பேர் இப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவர் திட்டம் வச்சிருக்காரு. நம்புறீங்களா? 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 கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறாரு. நம்புறீங்களா? ஆண்டவர் உங்கள் மேலே அவருடைய கிருபை வைத்திருக்காரு. நம்புறீங்களா? உங்களை எச்சரிக்கிறாருன்னு உணர்றீங்களா? உங்களுக்கு போதிக்கிறாருன்னு உணர்றீங்களா? உங்களுக்கு வாக்குத்தத்தம் தராருன்னு உணர்றீங்களா? உங்களோடு அவர் உடன்படிக்கை தேவன் உணர்கிறீர்களா? உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை உணர்கிறீர்களா? அப்படி என்றால் கரங்களை உயர்த்தி 2 கரங்களையும் தட்டி, ஆண்டவரே நீ சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர், என் வாழ்க்கையில் விடுதலை அசைவாடுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்படியே 2 கை உயர்த்தி கேளுங்க ஒரு நிமிஷம். ஆண்டவரே என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க நடத்துங்க, நீங்க போதிங்க, நீங்க எச்சரிங்க. நீங்க என்ன ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு கொடுங்க. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. நீங்க என்னோட உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ள விரும்புகிறேனப்பா. நீங்க அழைக்கிற புதிய உடன்படிக்கைக்குள்ளே உம்மோடு கூட வர என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பொற்கரங்களில் இந்த கால வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. சகல கனம் மகிமை துதி உமக்கு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு இருப்பார். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். சமாதானத்தோடு செல்லுங்கள். தேங்க்யூ.